ஸ்ரீராம் கிட்ட நிறைவு கருத்தாக. அப்ப மோடி அவர்களுக்கு தான் ஒரு பதட்டம் இருக்கா? முதல் 2 கட்ட தேர்தல்ல பின்னடைவு தான் இருக்கு. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகர்வோம், எப்படி ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல தான் இவங்க வியூகத்தை பாஜக மாத்துதா? அப்படிலாம் இல்லைங்க. பதட்டம்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களுடைய உரிமை. இந்த பதட்டம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மணிப்பூரில் ஹோம் மினிஸ்டர் 1 வாரம் அங்கே இருந்தார். யார் போகணுமோ எந்த வேலைக்கு, இங்கே டம்மி மினிஸ்டர்ஸ் யாரும் இங்கே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் இங்கே எனது தலைமையிலான அரசாங்கம் ஒரு வாட்டியும் வந்ததற்கு அப்புறம் தான் நிர்வாண வீடியோ வெளியே வந்தது. நீங்க ராஜஸ்தான்ல இது பாருங்க, நிர்வாண வீடியோ வந்ததை யாரும் இங்க ஏற்றுக்கல. ஆனா அவங்களுக்கு திராணி இருக்கா? இப்ராஹிம்க்கு திராணி இருக்கா? ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் இருந்த போது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் நடந்தது. திராணி இருந்தா ஒத்துப்பாங்க. காங்கிரஸா கேக்குறேன், இப்ராஹிமா கேட்கல, காங்கிரஸா கேக்குறேன். அவரே அது வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ராஜஸ்தான்ல அவங்க இருந்த போது நடந்தது, அப்பயே வாயை திறக்கல இப்ராஹிம். மணிப்பூருக்கு கொந்தளிப்பதை ராஜஸ்தான் பெண்மணிக்கு ஏன் அவர் கொந்தளிக்க மாட்டேங்கிறார்? எனக்கு 2 பேரும் முக்கியம். எனக்கு மணிப்பூர் முக்கியம், ராஜஸ்தான் முக்கியம். எனது தலைமையிலான அரசாங்கம்னு தமிழ்நாட்டில் நீங்க பல வருஷம் கேட்டிருக்கீங்க. அந்த மமதையெல்லாம் இங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே நான் தான். தமிழ்நாடு தண்ணியில் முதந்தது யார் என்று தெரியும். இந்த அவலங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பிரதமர் அவர்கள் ஹோம் மினிஸ்டர் அமைச்சார்னா அங்க 1 வாரம் ஹோம் மினிஸ்டர் அங்க இருந்து வந்தது. இந்த கலவரத்தின் ஆரம்ப புள்ளியை பாருங்க, எதனால் ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. இதே மணிப்பூருங்க, இதே மணிப்பூர் அரசாங்கத்தில் 73 நாள் மூடப்பட்டது. இதே மணிப்பூர் கொந்தளிச்சது. அன்னைக்கு மன்மோகன் சிங் போனாரா? கேள்வி கேளுங்க. இதே மணிப்பூர் பத்திய போது 90 நாட்கள் அங்க போவே முடியாத போது மன்மோகன் சிங் போனாரான்னு கேளுங்க. சரி, நான் எடுத்து இப்ராஹிம் அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இப்ப கேளுங்க. உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொல்லுச்சு, இந்திய வரலாறு கண்டிராத மாபெரும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கிறது. எஸ்ஐடியை போட்டது அந்த மணிப்பூர் மீது பாஜக அரசு அல்ல, எஸ்ஐடியை போட்டது உச்சநீதிமன்றம். சார் ஒரு சரிங்க சார், உச்சநீதிமன்றத்தில் இதே போலதான் அங்க இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் அவர்கள் ராஜஸ்தான் சம்பவத்தை எடுத்து வச்சதுக்கு மணிப்பூர் சம்பவத்தையும் வேறு இந்திய நாட்டு வரலாறுல எந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு காட்டாதீங்கன்னு உச்சநீதிமன்றம் கடுமையாக சொல்லியது. மறந்து விட்டு பேசாதீங்க. 6500 பேசுங்க. இப்ராஹிம் சந்தேஷ் காலையும் சேர்த்து பேசுறீங்க, பதில் சொல்லுங்க. 2014 இந்திய நாட்டுல பாலியல் வன்கொடுமைக்கான வழக்கு 22,000 வருடாந்தத்திற்கு பதியப்பட்டது. 2024 ஒரு நாளைக்கு 83 வழக்கு மேனி 40,000 பாலியல் வன்கொடுமைக்கான வழக்கு பதியப்படுது. இவங்களுடைய குஜராத் மாடல் அரசுல போன வருஷம் பினான்ஸ் அசஸ்மெண்ட் இயர்ல 2023 ஒரு வருடத்துக்கு ஒரு நாளுக்கு 6 பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறது என்பது குஜராத்துக்கான சார், குஜராத் மாநிலம் சார் சொல்றீங்க. குஜராத் என்சிஆர்பி டேட்டா சார், ஒரு நாளைக்கு 6 இப்ராஹிம் நான் எடுத்துக்கிறேன். இப்ப இதுக்கான பதட்டம் யாருக்கா இருக்கு? காங்கிரஸ் இப்ப அந்த கடிதம் மூலமா எழுதுறதுனால ஒரு பதட்டம் வருதா? மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு திணறல் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த நல்லா இந்த இடத்துல இந்திய நாட்டு பிரதமர், அதுதான் இந்த நேரத்துல இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் ஸ்ரீராம் அவர்களுக்கும் அருமை சகோதரர்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கை மக்களிடம் எவ்வாறு சென்றது என்று தெரியவில்லை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. ஆனா இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பத்தி பேச ஆரம்பிச்சாரோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தீயாக பற்றி வருகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மட்டும்தான். ஏன்னா இவங்கள்ட்ட 10 ஆண்டுகளா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அதனால இவர்கள் தேர்தல் அறிக்கையும் அந்த அளவுக்கு இல்ல. அதன் காரணமாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மீது அவதூறு பிரச்சாரத்தின் மூலியமாக வாக்கு வங்கிகளை பெற்றுவிடலாம் என்று இந்திய பிரதமர் அவர்களும் ஸ்ரீராம் அவர்களும் கனவு காண்கிறார்கள். அவ்வளவுதான்.